கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி சின்னக்கத்தூர் ஆஞ்சநேய கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தனது முதல் பரப்புரையை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் குறியனப்பள்ளி, கரியச்சந்திரம், நிர்மல்வாடி, கோட்டூர், எட்டிப்பள்ளி, பாராமல், ஜெகநாதபுரம் கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அதன்பின் ராகி தோட்டத்திற்குள் சென்று பயிர் அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்களிடம் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் EPS தலைமையில் முதல் ஆண்டிலேயே அரசு கலைக்கல்லூரி நிறுவப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களுக்கு உயர்த்துவதற்கான வாக்குறுதியும் திமுக செய்யவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் திமுக ஆட்சியில் பொருட்கள் விலை உயர்ந்ததை விவரித்து, அதிமுக ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், வரும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி மக்களுக்கு ஆதரவு கோரினார். முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் பிரதானமான வாக்குறுதி என்ன என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே உரிமை தொகையாக மகளிருக்கு ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அப்படி வாக்குறுதி கொடுத்ததின் அடிப்படையிலே சில சகோதரிகள் மனமாறி வாக்களித்த காரணத்தினால் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுத்தாரா என்று சொன்னால் இல்லை. 3 ஆண்டு காலம் அவர் கொடுக்கவில்லை. அதே போல பல வாக்குறுதிகள், சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள், கொடுக்கவில்லை. எடப்பாடியார் அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கொடுத்தார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார். இன்று டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்முடைய தொகுதியில் தான் இருக்கிறது, வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிறது. அந்த தொழிற்சாலையை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். இப்பொழுது 50,000 பெண் பிள்ளைகள் அங்கே வேலை செய்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் 50,000 பேர் வேலை செய்கிறார்கள். அதே போல இங்கே இருக்கிற டெல்டா, உருவப்பள்ளியில் இருக்கிற டெல்டா எடப்பாடியார் கொண்டு வந்தது. அதில் 5,000 பேர் வேலை செய்கிறார்கள். இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று ஒரு சில வாக்குறுதிகளை, முதன்மையான வாக்குறுதிகளை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல்வேறு சோதனை வந்தது. எப்படி என்று சொன்னால், எந்த பொருள் எடுத்தாலும் விலையேறிடுச்சு. ஒரு அரிசி வாங்குறியா, அதிமுக ஆட்சியில் 40 ரூபாய், இப்ப 70 ரூபாய் போச்சு. எண்ணெய் விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு. இப்படி குடும்பத்திற்கு சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மூலப்பொருள் முழுவதுமே விலையேறிடுச்சு. கரண்ட் பில் விலையேறிடுச்சு. இப்படி எல்லாம் விலையேறியதனால் இந்த 5 ஆண்டு காலம் சிரமப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உங்கள் ஆசையோடு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால், ஒரே தவணையாக ஆட்சிக்கு வந்த உடனே, திமுக மாதிரி இல்ல 3 வருஷம் கழிச்சு இல்ல, அதனால அழுத்தமா சொல்றேன், ஒரே தவணையாக 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நான் கொடுக்கிறோம்.